ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். இந்தியன் பிராண்டில் ஒரு சூப்பர் ஃபோன் சொல்லுங்க ப்ரோ அப்படின்வாங்க. ப்ரோ அப்படி ஒரு பிராண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போதைக்கு தான் மைக்ரோமேக்ஸ் எப்பா நாங்கள் இன்னும் இருக்கோம், தான் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃபோன்ஸை லான்ச் பண்ணாங்க. ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் ரேஞ்சில் என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ கொடுத்துருந்தாங்க. ஓரளவுக்கு வந்து அதர் பிராண்ட்ஸை காம்படிட்டிவ் பண்ணுற அளவுக்கு வந்து ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிற ஃபீல்லாம் இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பெக்கெல்லாம் ஹெவியாக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி லான்ச் பண்ண இன் நோட் 1ஓட அப்கிரேடாக பார்த்தீங்க அப்படின்னா இன் நோட் 2 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா AMOLED டிஸ்பிளேயோட கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது இல்லை அப்படின்றத வீடியோவில் ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மேலே க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டாலே போதும், சைடில் மட்டும் சீல் பண்ணியிருந்தாலே போதுமான அளவு தான் தோணுது. பாக்ஸோட ஃப்ரண்ட்லேயே ஏகப்பட்ட கதை இருக்குது. மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா VR, அப்புறம் ஹேஷ்டேகு, IN ஃபார் இந்தியா, ஹவு அபவுட் யூ ? Note 2, AMOLED டிஸ்பிளே, IN பை மைக்ரோமேக்ஸ். இப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஒரு லென்த்தான ஒரு பேராகிராஃபே எழுதி வச்சிருக்காங்க. அண்ட் அப்படியே பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா ரேம் வேரியண்ட்டும், அப்படியே பாட்டம் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸு, பாக்ஸில் என்னெல்லாம் வருது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே தலையெல்லாம் கவுத்து போட்டு சீலில் ரெண்டையும் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அப்படியே பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. உள்ளே எடுத்த உடனே ப்ரொடெக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உள்ள பிளானை பற்றி சொல்லியிருப்பாங்க போல், இது நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு மொபைல் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரையுமே ரிமூவ் பண்ணிட்டு மொபைல் ஆன் பண்ணிடலாம். அண்ட் இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் இல்லாமல் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று மேலே ஒட்டியிருக்காங்க. அதையுமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் இல்லாமல் தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் உள்ள ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எடுத்தோடனே சிம் எஜெக்டர் டூல் இருக்கு. அண்ட் அப்புறம் குயிக் ஸ்டார்ட் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் வந்து இவங்களே கொடுத்துருக்காங்க. நம்மளே அப்ளை பண்ணி பார்க்கலாம், பபுள்ஸ் இல்லாமல் நம்மளாலையும் ஒட்ட முடியுதா அப்படின்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் சிலிகான் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைலோட போட்டு பார்த்தேன், நல்லா தான் ஃபிட் ஆகுது, கொஞ்ச நாள் வச்சு ஓட்டலாம். நெக்ஸ்ட் ஒரு கவர் இருக்கு, அதை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு கவர் இருக்கு, அதை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. மைக்ரோமேக்ஸுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட், அடாப்டர் கேபிளுக்கெல்லாம் தனித்தனி கவர்லாம் வந்து தேவையே இல்லை, ஒரே நாளில் பிச்சு போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதெல்லாம் தவிர்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கை குறைக்கலாம். மொபைலோட லுக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா செம்ம இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். நோட் 1 கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கை தாண்டி கிளாஸ் பாடி கொண்டு வந்திருக்காங்க. இந்த கிளாஸ் பாடி கொரில்லா கிளாஸ் சப்போர்ட்டோட இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் டிசைன் பார்க்கறதுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சேன். சாம்சங்கில் S21 சீரீஸ்லேருந்து லைட்டாக காப்பி பண்ணி அப்படி ஒரு பேஸ் போட்ட மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஸோ டிசைனுக்குலாம் உட்காந்து யோசிக்க முடியுமா, அதை எடுத்து அப்படி போடுப்பா அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டிருக்காங்க. டாப்பில் இருக்கக்கூடிய கேமரா பம்ப் வந்து பிளாஸ்டிக் தான். அண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃப்ரேமே வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் கலர் அப்படின்னு பார்க்கும்போது பிளாக் அண்ட் ப்ரௌன் அப்படின்ற 2 கலர் வேரியன்ட் இருக்குது. நம்ம கையில் இருக்கிறது வந்து பிளாக் கலர் வந்து இருக்குது. ஸோ க்ளோ ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ் எல்லாம் வந்து நல்லாவே தெரியுது. அதே மாதிரி லைட்டு வெளிச்சம் பட்டு வந்துட்டு ஒரு மாதிரியான ஆங்கிளில் வந்து அப்படியே க்ளோ ஆகிற ஃபீல் வந்து இருக்குது. ஸோ பார்க்கும் போதே உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ற ஃபீல் வந்து இருக்கும். ஸோ நல்லா வந்து கிளாஸி ஃபினிஷில் இருக்கனால ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வைக்கிறோம் அப்படின்னும் போது நல்லாவே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மெஜர்ஸ்லாம் வந்து தெரியுது. டிசைன் வைஸ் பார்க்கும்போது சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 205 கிராம் வெயிட்டும், திக்னஸை பொறுத்த வரைக்கும் 8.4 mm திக்னஸ் இருக்குது. அண்ட் பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பெசல்ஸ் அதிகமாக தான் இருக்குது. பாட்டமில் மட்டும் இல்லை, சைடு டாப்பு எல்லா ஏரியாலையுமே அதிகமாக இருக்கிற ஃபீல் தான் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் குறைச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமான ஃபீல் வந்து கொடுத்துருக்கோம். அதை தாண்டி 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் ஹேண்டில் ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னும் போது நல்லாவே ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கு. 205 கிராம் அப்படின்றனால கொஞ்சம் வெயிட் இருக்கிற ஃபீல் இருந்தாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் வெயிட் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஓவரால் டிசைன் வைஸ் பார்க்கும்போது ரீசன்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபிளாட்டான டிசைனில் கிளாஸ் பாடி வந்து கொடுத்துருக்காங்க. பட் பெசல்ஸ் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். என்ன போங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது இந்த மொபைலுக்கு ஒரு ஹைலைட்டான விஷயம் டிஸ்பிளே இருக்கு. அதுலேயும் குறிப்பாக பஞ்ச் ஹோல் வந்து சென்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பஞ்ச் ஹோலோட சைஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மினிமமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா இருக்கிற அளவுக்கு மட்டும்தான் இருக்கு. அண்ட் அதை தாண்டி டிஸ்பிளேயோட சைஸ் 6.43 inch ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ AMOLED டிஸ்பிளே அப்படின்னும் போது சேச்சுரேஷன்லாம் நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் பிளாக் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு டீப்பான பிளாக்கும் கிடைக்குது. வீவிங் ஆங்கிலுமே ரொம்ப சூப்பராக இருக்கு. பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 550 nits பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டோரில் நல்லாவே பிரைட்டாக இருக்கு. அவுட்டோரில் நிழல்லாம் இருக்கும் அப்படின்னா நல்லா இருக்கு. டைரக்ட் சன்லைட்டில் போய் நிற்கிறோம் அப்படின்னும் போது ஓகேவான லெவலில் வந்து மேனேஜ் பண்ணுது. டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது கொரில்லா கிளாஸ் 3
சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க, ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைம்லேயே யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது, சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இப்போ வரக்கூடிய மொபைல்ஸில் எல்லாத்துலேயுமே நம்ம கேட்கறது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ன்ற மாதிரி தான். ஸோ இதுலேயும் அந்த அப்கிரேட் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அது ஒரு சின்ன குறையா இருக்கு. அண்ட் டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக ஒர்க் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்கு, குறை சொல்ற மாதிரிலாம் இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். அண்ட் அதே மாதிரி ஃபேஸ் அண்ட் லாக்மே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும், அதுவும் நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு ஹைலைட்டான விஷயம், நிறைய ஃபோன்ஸ் வாங்கியிருந்தேன் ப்ரோ, எல்லாத்துலேயும் இந்த ஆட் வர்றது, தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் ஆப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தவிர்த்து ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். ரீசன் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பியூர் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். எந்த ஒரு ப்ளோட்வேர்ஸ், எந்த ஒரு ஆட்ஸ் எதுவுமே உங்களுக்கு வராது. ஆண்ட்ராய்டு 11 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க சொல்றது பார்த்தீங்க அப்படின்னா 50% இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 நிமிஷத்திலே சார்ஜ் ஆயிரும் அப்படின்றாங்க. ஸோ நான் இன்னும் லைவாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கல. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் பேட்டரி லைஃப் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு மேலேயே வந்து தாராளமாக சார்ஜ் நிற்குது. பட் 1.5 நாள்லாம் போக மாட்டேங்குது, ஒரு நாள் கொஞ்சம் அதிகமாக வந்து கிடைக்குது பேட்டரி லைஃப் வந்து. கேமரா செட்டப்பை பொறுத்த வரைக்கும் 16 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம். பியூட்டி மோடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓவராகவே அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ பியூட்டி மோட்லாம் நல்லா கம்மி பண்ணி வச்சு தான் எடுக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இதுலேயே போர்ட்ரேட் ஃபோட்டோஸும் நம்மளால வந்து எடுத்துக்க முடியுது. பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயின் கேமரா பொறுத்த வரைக்கும் 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்கலாம். நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் மஞ்சளாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் சாஃப்ட்வேர் அப்டேட்டில் கரெக்ட் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். மஞ்சள்னு நிறைய ஃபோட்டோஸில் ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கு. அதை தாண்டி ஃபோட்டோ நல்லா ஷார்ப்பான இமேஜ் வந்து கிடைக்கிறத நல்லா பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் ஒரு 5 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இதை ஒரு 8 மெகா பிக்சல் அப்கிரேட் பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். 5 மெகா பிக்சல் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து என்ன வரப்போதோ தெரியல. ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்களே மெயினோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்குன்றத பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு 2 மெகா பிக்சலுக்கு வந்து போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் இன்னும் 2 மெகா பிக்சல் மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் கேமரால அப்கிரேட் கண்டிப்பாக தேவைப்படுது. இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் பண்ணிட்டு கேமராவை பூஸ்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ ப்ராசரை பொறுத்த வரைக்கும் ஒரு புது ப்ராசர்லாம் இல்லை. போன வருஷம் துவச்சு எடுத்தாங்க ஒரு 15000 செக்மெண்ட்ல வரக்கூடிய ஃபோன்ஸ்ல எல்லாம் மீடியாடெக்கோட ஹீலியோ G95 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசர் வந்துட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் கேம் பிளேக்கு ரொம்பவே நல்லா சூட்டபிளாக இருக்கும். பட் கேமர்ஸ்லாம் வாங்கலாமா அப்படின்னா நான் எப்பயுமே கேமர்ஸ்க்கு வந்து ஒரு 20000 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய டிவைஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து கேம் பிளேவும் ஓரளவுக்கு வந்து பண்ண முடியுது. இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வரக்கூடிய டிவைஸில் கேள்விப்படாத ஒன்று லிக்யூட் சேம்பர் கூலிங் சிஸ்டமும் வந்து இதில் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ கேம் பிளேலாம் பண்ணுறோம் அப்படின்னும் போது பெரிய லெவலில் ஹீட்டிங் இஷ்யூவும் இதில் வந்து வராது. ஓவராலாக பார்க்கும்போது அண்டர் 15K ஒரு ஃபோன் வாங்குறீங்க, நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணால் நல்லா இருக்கணும் அப்படின்னாலுமே இந்த மொபைல் நல்லா இருக்கு. ஸோ வீடியோவில் ரொம்ப கிளியராக என்னெல்லாம் இருக்குல்லன்னு சொல்லியிருந்திருப்பேன். இப்போ ஃபைனலாக இந்த டிவைஸ் வாங்குறதுக்கான ப்ளஸ் பாயிண்ட் என்ன இருக்குது, மைனஸ் பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். டிசைனை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் பாடி யூஸ் பண்ணது நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. நல்ல ஒரு அப்கிரேடாக வந்து பண்ணியிருக்காங்க. அமோலட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே வைஸ் பார்க்கறதுக்கு சேச்சுரேஷன் லெவல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் 60 Hz தான் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி லைஃப், பேட்டரி கெப்பாசிட்டி, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்தது நல்லா இருக்கு. பர்ஃபார்மன்ஸுக்கு மீடியாடெக்கோட ஹீலியோ G95 கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுவேன், அப்பப்போ கேம் பிளேலாம் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்களுக்கும் டிவைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் ஓஎஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பியூர் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ், எந்த ஒரு ஸ்கின்னும் அப்ளை பண்ணாமல் கொடுத்ததே நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த ஒரு டிவைஸ்க்கு. ஸோ மைனஸ் சைடு பார்த்தோம் அப்படின்னா பெசல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வந்து மைனஸாக இருக்கிற ஃபீல் இருக்கு. ஸோ கேமராஸை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். இன்னொரு மிகப்பெரிய குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் ஓரளவுக்கு டிவைஸ் எல்லாமே நல்லா இருந்தாலும் 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஒரே ஒரு ரேம் வேரியன்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 6GB ரேம் வேரியன்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வாங்குறவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 14000 ரூபாய்க்குள்ள வரும் அப்படின்ற மாதிரி வந்து கெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் எக்ஸாக்டாக எவ்வளோ வருது அப்படின்றது இப்போதைக்கு தெரியாது. ஏன்னா லான்ச்சுக்கு முன்னாடியே நமக்கு வந்து ரிவ்யூக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ டெஸ்ட் பண்ணி தான் பார்க்க முடிஞ்சது. ப்ரைஸ் என்ன அப்படின்றது தெரியல. கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் ப்ரைஸ் என்ன அப்படின்றத வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ப்ரைஸுக்கு இது எல்லாமே ஓகேவா அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.